வாங்க மக்கா, பார்ட் 2ல் கதவுமலை சிவனை பற்றி மீதம் உள்ள தகவலை நம்ம அறிந்து கொள்வோம். ஏன்னா நான் போனப்போ அவங்க உள்ள ஃபாரஸ்ட் ரேஞ்சரு அவங்க அந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. நான் அதை சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக நீங்கள் நேரில் போனால் தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் போகிறவங்க 5 மணிக்குள்ளே போங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நீங்கள் போயிட்டு வரத்துக்கு அந்த பாதைகள்லாம் வெயில் இல்லாமல் வரத்துக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வியூவும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ போனாலுமே அங்கே வியூ நல்லா தான் இருக்கும். எப்பப்போ கிளைமேட் மாறும்னு தெரியாது. திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மேகங்கள் சூடும். பயங்கரமாக இருக்கும். அந்த இடமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு செம்மையான இடம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். சூப்பராக பாருங்களேன் எப்படி எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு மரமுமே கிட்டத்தட்ட 80 அடி 90 அடி வளர்ந்து வேறு லெவலில் இயற்கையை கொடுத்துருக்கு. பயங்கரமாக இருக்கும். ஹிடன் ஸ்பாட்டுங்கிறது ஹிடன் ஸ்பாட்டு தான். யாருமே வரல. நான் போனப்போ நான் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட முன்னாடி பின்னாடி யாருமே வரல. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கு. 6 கிலோமீட்டர் யாருமே வரல. ஊர் மக்கள் கூட அந்த டயத்துக்கு வரல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தனியாக சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணக்குள்ள அந்த த்ரில்லிங்கே வேறு தான். ஏன்னா யாருமே வரல. அந்த காட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான சத்தம்லாம் கேட்குது. சரி நம்ம போயிடலாம்டா, உயிரோடு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இது யானைகளும் சில சில மிருகங்களும் நடமாடுற இடம். அதனால் நம்ம சோலோவாக போகிறோம், நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில. இருந்தாலும் நம்ம போயே ஆகணும், பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயாச்சு. ஒவ்வொரு மரமும் பாருங்களேன் 80லேருந்து 90 அடி நீளம் இருக்குது. அதை பார்க்கவே இங்கே பயமாக தான் இருக்குது. ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பக்காவான இடம் தான். ஹிடன் ஸ்பாட்டு பக்காவான ஸ்பாட்டு. ஸோ வனத்துறையில் பர்மிஷன் வாங்கி நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு அது. இந்த பாருங்களேன் எந்தெந்த இடத்தெல்லாம் பாருங்களேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு நான் சின்ன பிள்ளையில் இந்த லேப்டாப்பில் டெஸ்க்டாப்லாம் ஒரு ஸ்க்ரீன் சேவர் வைப்போம். அந்த மாதிரி உள்ள ஸ்க்ரீன் சேவர்லாம் இதில் தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் தோணுச்சு. சூப்பராக இருந்துச்சு இடம்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் போகிற வழியெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த எப்படியாவது போயிடுங்க. எப்படியாச்சும் யார் மூலியமாச்சும் பர்மிஷன் வாங்கி இந்த இடத்துக்கு போயிடுங்க. இல்லை அப்படி இல்லைனா சித்திரை 1ஆம் தேதி கண்டிப்பாக கிளம்பி போய் பார்த்துட்டு வாங்க. மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துக்கு போயிடுங்க. மோஸ்ட்லி போகிறவங்க இந்த பிளாஸ்டிக் பொருள், ஒரு சில விஷயங்கள், இந்த பீடி, சிகரெட்டு, மதுபானங்கள் இதெல்லாம் எடுக்காமல் போங்க. ஏன்னா நான் அங்கே போயிருந்தப்போ நோட் பண்ணேன். பாருங்கள் அந்த மரத்தோட இடுக்கில் வீடியோட கவரை எடுத்து நொழிஞ்சு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க. தயவுசெய்து இயற்கையை பாதுகாக்கிறதுல நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல இதான் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இது மாதிரி பண்ணாதீங்க. இதனால தான் ஒரு சில ஸ்பாட்டுக்கெலாம் நம்மளை விடவே மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி இதை அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக. இதை பார்த்துட்டு அடுத்து வந்திங்கன்னா நம்ம அந்த கோயிலோட கிட்டே வந்துவிட்டோம். கதவுமலைநாதன் கோயில் செல்லும் வழி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். இந்த கோயிலோட கிட்டக்கு வந்துவிட்டோம். இந்த கோயில் கிட்டக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிவபெருமானோட இது கல்லில் வந்து வடித்து வச்சுருக்காங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சுயம்பா உருவான அந்த லிங்கத்தையும் பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் அப்படியே போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயில் கரெக்டான பிளேஸில் வித்தியாசமாக பயங்கரமாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா பாருங்களேன் அந்த சின்ன ஒரு இது தான், ஒரு 6க்கு 6 பிளேஸ் தான் அது. இதுவும் பாருங்களேன் அந்த ஆர்ச் போட்டு அம்மன் கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு. கதவு மலைக்கு இப்படி போகணும்னு சொல்லிட்டு அதுக்கான வழியும் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மனை பாருங்கள் சுயம்பாக உருவாயிருக்கு இந்த இடத்துல. இது சின்னதாக உருவானதாக அவங்க கோயிலாக கட்டி வழிபடுறாங்க. அங்காளம்மன் மாதிரிக்கு ஒரு சின்ன ஒரு அம்மன் தான் சுயம்பாக உருவாயிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேயும் வந்து பூஜை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் ஒரு டைம் வந்து எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த கிராமத்து மேலே உள்ள மக்கள் எல்லாருமே பாருங்கள் அம்மன் எவ்வளோ இதாக சூப்பராக இருக்குன்னு பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுல. அந்த இடத்துல பார்க்கக்குள்ள வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பராக இருந்துச்சு. அடுத்து அம்மாவை தரிசித்து முடிச்சுட்டு அடுத்து கிளம்பியாச்சு. இந்த இடமும் பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் உள்ள பிக்சர் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே எங்கே புல்வெளிகள், பாறைகள், பெரிய பெரிய மரங்கள், இதுக்கு நடுவில் தான் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். வேறு லெவலில் ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் அந்த கோயிலுக்காக விளக்கு ஏற்றுறதுக்காண்டி ஒரு இடத்த காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல சுயம்பா உருவாயிருக்க அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் விளக்கு ஏற்றுறாங்க. இங்கே இந்த விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம கோயிலை தரிசிக்க போகணும். ஸோ அங்கே முடிச்சுட்டு கோயிலை தரிசி வந்துட்டு பாருங்கள், காலனியை வந்து இங்கேயே விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதில் சூப்பராக எழுதி போட்டிருந்தாங்க. கதவுமலை நாதரை பார்க்க போயிட்டோம். இந்த இடத்துல தான் இது வழியாக தான் போகணும். சின்ன பாதை தான். இந்த விளக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க பாருங்கள். இது முடிச்சுட்டு நம்ம இது வழியாக தான் போயாகணும். பாருங்கள் அந்த பக்கத்தில் உள்ள வியூ இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கீழே கால் சறுக்கிட்டு அப்படின்னா சொல்லி முடிஞ்சு தான். உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 அடி கீழே ஆழத்தில் இருக்குது. நம்ம அதுக்கு மேலே தான் இருக்கும். இந்த சின்ன பாதையில் தான் போகணும். ஸோ போகிறப்ப பார்த்து போங்க. அடித்து ஜாலியாக விளாண்டுட்டு போகிறோம், அங்கே அப்படி போகிறோம் இப்படி போகிறோன்ட்டு போகாதீங்க. கீழே விழுந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது.
ஸோ அது வழியாக தான் நம்ம போய் ஆகணும். அந்த இயற்கையெல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ நம்ம இங்கே அந்த கோயிலுக்கு முன்னாடியே நம்மளோட செருப்பை கழட்டிட்டு உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் முன்னாடியே செருப்பை கழட்டிட்டு தான் நம்ம போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அங்கேயே கழட்டி விட்டுட்டு வெளில வந்துடுங்க. ஸோ இங்கே போனோம் அப்படின்னா சின்ன சின்ன பாறைகளில் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் எப்போதுமே இந்த கல் அடுக்கி வைக்கிறது இருக்குது. நம்ம மனசில் நினச்சி 5 கல் அடுக்கி வைப்பாங்க, இல்லை 7 கல் அடுக்கி வைப்பாங்க. இது கரெக்டாக அடிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசில் நினச்ச நடக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐதீகம். அதையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் நம்ம ஐயனை பார்க்க வந்துட்டோம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கறது. இதுதான் அந்த நுழைவு வாயில். இது வழியாக தான் நம்ம உள்ளே போய் ஆகணும் ஐயனை பார்க்க. பாருங்களேன், சின்னோண்டு இதுக்குள்ளே இருக்கார். அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இது பண்ணி வரணும் பாருங்களேன். இது யார் பேர் கல்வெட்டு வச்சுருக்காங்க, யாருக்கு நன்கடை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வழியாக தான் நம்ம ஐயனை பார்க்க உள்ளே போனோம். சின்ன பாறைக்கு நடுவில் அடியில் தான் ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் ஐயன் குடியிருக்கார். வித்தியாசமாக குடியிருந்தார். எப்படின்னா ஒரு ஆக்ரோஷமாகவும் ஒரு சிரிப்பும் கலந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தார் ஐயன். பக்காவாக இருந்தார். பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பாருங்களேன், அந்த அந்த மரம், அந்த அமைதி, அந்த இயற்கை, அங்கே உள்ள சூழல் எல்லாமே அந்த ஐயனை பார்க்குறதுக்கு பயங்கரமாக நம்மளை அழைச்சி கொண்டு போயிட்டு இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம தனியாக வேறு போனோமா, அது இன்னமும் சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாருங்களேன், இந்த வழியாக ஸ்டெப் வழியாக தான் இது வழி தான் ஏறி போகணும். ஏறி போனீங்க அப்படின்னா நம்ம ஐயனை சூப்பராக தரிசிக்கலாம். போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன மணி வச்சுருப்பாங்க. அந்த மணி அடிச்சிங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு ஓசையில் வரும். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு அடிங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 குதிரைக்கும் 2 நந்திக்கும் நடுவில் அம்மன் குடி இருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். இந்த காமிக்கிற மாதிரிலாம் இந்த கல் போகிறதுல பாறை போதில் இந்த பாறைக்கு நடுவில் 2 குதிரை இருக்கும், 2 நந்தி இருப்பாங்க. அதுக்கு நடுவில் அம்மன் இருக்குது. அந்த ஒரு பாருங்கள், அந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோஸ் கலரில் அவங்களோட தோற்றமே வித்தியாசமாக இருந்துச்சு. அது கிட்டக்க போனால் இன்னும் அருமையாக பார்க்கலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், 2 நந்தி, மயில், குதிரை எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு நடுவில் அவங்க கொடி கொண்டு இருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட பாதமும் இங்கே வச்சுருந்தாங்க. நான் அங்கே காமிச்சிருந்தேன் பாருங்கள், பாதம் இருக்கும். அந்த பாறைக்கு நடுவில் சரி பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்களேன், அந்த க்ளோஸ்அப் வியூவில் காமிக்கிறேன் பாருங்களேன், மயில் இது எல்லாமே இருக்கா, சூப்பராக இருந்துச்சு அந்த இது. அதை முடிச்சுட்டு அடுத்து மேலே யாருன்னா சொன்னோம் பாருங்கள் மணி. இந்த மணி ஒரு டைம் நம்ம அடித்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஓசை வந்துச்சு அந்த காட்டுக்கு நடுவில். அதை அடித்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட திரிசூலம் நிப்பாப்பில் சென்டரில் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த திரிசூலத்தை போய் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ஐயன் வந்துடுவாப்பில். பாருங்கள், அந்த வியூவுக்கு நடுவில் எப்படி இருக்காரு பாருங்கள். சாமியே தொடாமல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு அமைதியாக சென்று வரவும் அப்படிங்கிற மாதிரியும் எழுதி போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லது தான். ஏன்னா இங்கே மிருகங்களை கிளப்பி விட்டீங்க அப்படின்னா உயிர் போயிடும், சொல்லி முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை பண்ண வேண்டாம். சவுண்டு இல்லாமல் அமைதியாக போய் பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், நம்ம ஐயனை நான் அந்த க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். சூப்பராக இருப்பார். பாருங்களேன், அந்த வியூ பாருங்களேன், அவர் எப்படி இருக்கார் பாருங்களேன், அழகாக க்யூட்டாக இருக்காப்புல. அது அருவமாகவும் இருக்கும். இங்கே மட்டும்தான் அருவமாகவும் இருக்கும், உருவமாகவும் இருக்கும். அருவமும் பின்னாடி இருக்கும், உருவம் முன்னாடி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறது ஒரு சில இடத்துல தான் இருக்கும். அது நமக்கு காண கிடைக்காத காட்சி. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது போக அங்கே உண்டியல் வச்சுருக்காங்க, அணையா விளக்கும் வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சோம்னா அந்த உண்டியலில் காசு போட்டு போங்க. அணையா விளக்கு இருக்குது, அது மாதிரி இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்டு போங்க. சூப்பராக இருந்துச்சாங்க பாருங்களேன். ஐயனோட உருவம் பாருங்களேன், ஒரு சிரிப்பையும் ஆக்ரோஷத்தையும் கலந்த மாதிரி இருக்கார் பாருங்களேன். நான் க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை பாருங்கள், அது எப்படி இருக்கார் அப்படின்ட்டு. அதை முடிச்சுட்டு பக்கத்தில் தரிசனம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்தில் இந்த வியூ, இது எல்லாமே வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சுற்றி உள்ள வியூவு எவ்வளோ மலைகளுக்கும் எவ்வளோ செடிகளுக்கும் எவ்வளோ கொடிகளுக்கும் நடுவில் ஐயன் அமைஞ்சிருக்காருன்னு பாருங்கள். பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து கிளம்புவோம் வாங்க. பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வெளியில் ஒரு சில ஃபோட்டோலாம் நம்மளை எடுத்தோம். நல்லா இருந்துச்சான்னு பாருங்கள். எப்படி இருந்துச்சு தெரியல, சும்மா நமக்கு அந்த அளவுலாம் போஸ் கொடுக்க தெரியாது. சரி நம்ம எடுப்போம், அந்த இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போஸ்லாம் எடுத்துருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் 2 பேர் அங்கே இருந்தாங்க, அந்த வழியாக வந்தவங்க. அவங்களையும் நம்ம சந்திச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்களோட தான் நம்ம திருப்பி ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வரக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு சீக்கிரமே வந்துட்டோம். வரக்குள்ளே போகக்குள்ள ரொம்ப லேட்டாக இருந்துச்சு, ஆனால் வரக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு, பாலமுருகன் கோயில்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே தான் ஒரு 2 கிலோமீட்டர் தான். அதையும் நீங்கள் போய் தரிசித்து வரலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகன், சூப்பராக இருந்தார். சந்தன அலங்காரத்தில் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. நான் முடிஞ்ச அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. சப்போஸ் இந்த ஊருக்கு வரீங்க அப்படின்னா, தாண்டிக்குடிக்கு வரீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. ஏன்னா தாண்டிக்குடிக்கு போகிறதுக்கு காலைல 5 மணிக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் மதியானம் வரத்துக்கு. அதை முடிச்சுட்டு அடுத்து பாலமுருகன் கோயில் பார்த்துட்டு அங்கே உள்ள கிராமவாசிகள் பார்த்துட்டு நீங்கள் கிளம்புறதுக்கு ஈவினிங் ஆகிடும். கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் சூப்பராக வரலாம். பயங்கரமாக இருக்கும்.
நல்ல த்ரில்லிங்காகவும் அட்வான்ச்சராகவும் இருக்கும். நீங்கள் என்னடா இருக்குதுன்னு கேட்கலாம். கண்டிப்பாக இது அவ்வளோ அட்வான்ச்சராக இருக்கும். ஏன்னா நான் போன எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நான் தனியாக போனால இன்னுமே அட்வான்ச்சராக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எப்படா மிருகம் வரும், எப்படா நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லிப்னாலும் நம்ம தவறி கீழே வந்தாலும் ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். கண்டிப்பாக இது ஃபாரஸ்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் போங்க. அப்படின்னா சித்திரை 1ஆம் தேதி போங்க. கண்டிப்பாக அதுக்கு பர்மிஷன் வேண்டியில்லை. முன்னாடி சொன்னபடி தான் இங்கே ஃபுட்டு முன்னாடியே சாப்பிட்டுங்க. அது அக்கமடேஷன் முன்னாடியே எடுத்துங்க. கண்டிப்பாக இங்கே ரெஸ்ட் ரூம் வசதி இந்த மாதிரி எந்த ஒரு சகல வசதியெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் அந்த ரூம் எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் கிடைக்கும். அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மக்கா. வரேன் மக்கா.